அண்மைச் செய்தி. ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் கிரிக்கெட் லீக்கின் அடுத்த தொடர் இந்தியாவில் நடத்தப்படும் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பனீஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? ஆஸ்திரேலிய நாட்டுக்கு பிரதமர் பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. பிரதமருடைய பயணம் என்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் நாடுகளை பசிபிக் பிராந்தியத்திலே இந்தியாவினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கின்றார். இந்த நிலையில் தான் ஆஸ்திரேலிய பயணத்திலே யுரேனியம் சார்ந்த ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை எல்லாம் கையெழுத்தாகி இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் எப்படி இந்தியன் பிரீமியர் லீக் என்று சொல்லப்படக்கூடிய IPL போட்டிகள் பிரபலமானதோ அதே போன்று ஆஸ்திரேலிய நாட்டிலே பிரபலமான கிரிக்கெட் போட்டியான உள்ளூர் அளவில் 8 அணிகள் பங்கு பெறக்கூடிய பிக் பேஷ் கிரிக்கெட் லீக்கினுடைய போட்டிகள் அடுத்த தொடர் இந்தியாவில் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை ஆஸ்திரேலிய நாட்டினுடைய பிரதமர் ஆல்பனீஸ் அறிவித்திருக்கின்றார். டிசம்பர் 12ஆம் தேதி சென்னையிலே ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் கிரிக்கெட் லீக்கினுடைய முதல் ஆட்டம் நடைபெறும் என்ற தகவலையும் ஆஸ்திரேலிய பிரதமர் அறிவித்திருக்கின்றார். 2 நாடுகளுக்கும் இடையிலான நட்பு அதிகரித்திருக்கின்றது, நெருக்கம் அதிகரித்திருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக ஆஸ்திரேலிய நாட்டினுடைய மிக பிரபலமான அந்த கிரிக்கெட் தொடரை இந்தியாவில் நடத்துவதற்கு ஆஸ்திரேலிய பிரதமர் முன் வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். நேற்று கூட நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது சொல்லியிருந்தார், ஆஸ்திரேலியாவுடனான எங்கள் செயல் திட்டம் ஒரு நாள் போட்டியை போன்றிருந்தாலும் முடிவு 2020 போன்று இருக்கும் என்று சொன்னார். இந்த நிலையில் 2020 ஆஸ்திரேலிய தொடர்கள் இந்தியாவில் நடைபெற உள்ளன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.